இப்ப பிரச்சனையில இருக்கு. அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. தப்பு பண்ணவங்க தான் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க ஐயோ, சத்தியமா நான் அந்த வீடியோவை அனுப்பல சசி. நான் அந்த விஷயத்தை பண்ணல. ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு அதுலதான் என் காதல் கல்யாணமா மாறணும்னு வச்சுக்கோயேன். அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை என் லைஃப்லயே நான் செய்யவே மாட்டேன். இது கூட என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு புரியாதா? எல்லாம் ஒரு எமோஷன்ல நடக்கிற விஷயம்தான். உங்க வீட்ல எல்லாருக்குமே உங்களை பத்தி நல்லாவே தெரியும். சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த விஷயத்துல என்னை யாருமே நம்பல. மத்த யார பத்தியும் கூட நான் கவலைப்படல. எதையும் பாதிக்கப்பட்டவங்க மனநிலையில இருந்து பாக்குற என் அம்மா கூட என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருக்கு சசி. என்ன பண்றதுன்னு தெரியாம நேரம் உங்ககிட்ட ஓடி வந்து ஏன்னா இப்போ மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது நீங்க மட்டும்தானே. குடும்பம்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் போகும். எங்க அம்மாவும் நானும் ஒரு நாளைக்கு 10 முறை சண்டை போட்டுக்குவோம். அம்மா பசங்க ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? சண்டை வரும் போவோம், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சசி. ஒரே வீட்டுல யாருமே முகம் கொடுத்து பேசலன்னா எப்படி இருக்கும் சொல்லு? எல்லாரையும் நான் அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு. முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல. சாப்பிட்டியா தூங்குனியான்னு ஏதோ பட்டும் படாம இருக்கு. ரொம்ப நரகமா இருக்கு. என் வீட்டுல நான் இப்படி எல்லாம் இருந்ததே இல்லை தெரியுமா? நான் உன் மேல வச்சிருந்த காதல வீட்டுல சொல்றதுக்கு பயந்தேன். ஆனா கடைசியில அதுவே என் மேல வீண் பழி போடுறதுக்கு காரணமாயிடுச்சு. அப்பாக்கு ஏற்கனவே நான் பண்ண கல்யாணம் பிடிக்கலன்னு தான் இந்த காதல் கல்யாணம் எல்லாத்தையும் மனசுலயே வச்சிட்டு இருந்தேன். எனக்கு சரியானவங்க நீங்க தானே தெரிஞ்சும் என் ஃபேமிலிக்காக அந்த பொண்ணை கட்டிக்க சம்மதிச்சேன். ஆனா அந்த இதுமே புரிஞ்சுக்காம அந்த கல்யாணம் நின்னதும் பழி மொத்தமும் என் மேல தூக்கி போட்டாங்க பாரு. அந்த வீடியோ வந்த போது கல்யாணம் நிக்க போதேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ அந்த வீடியோவே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. அந்த சண்டைக்கு அப்புறம் பிரச்சனை வேற பக்கம் திசை திரும்பி இனிமே எங்க வீட்டுல கல்யாணங்கிற பேச்சுக்கே வாய்ப்பே இல்லைங்க.